நீங்க ஒரு வேலையில ஃபோக்கஸா இருக்கீங்கன்னா அப்ப என்வாயர்மெண்டல் ஐசோலேஷன் பண்ணிக்கணும். அதாவது அப்படின்னா என்னன்னா, இப்ப மொபைல் இருக்குல்ல, அதை வந்து தனிமைப்படுத்த முடியாது. அதுக்கு பதிலா நீங்க உங்களை தனிமைப்படுத்திக்கலாம். மொபைலை வீட்டுல வச்சுட்டு தனிமையில இருக்கவே கூடாதுன்றதுக்காக தான் ப்ரோ இங்க பாதி பேர் போன் அடிக்டே ஆயிருக்காங்க. தனிமை வேணாம் ப்ரோ. இல்ல, நான் என்ன சொன்னேன்னா, ஃபோக்கஸா ஒரு வேலை பார்க்கும்போது அந்த நேரத்துல தனிமை தான் முக்கியம். இப்ப நீங்க எழுதுறீங்க, படிக்கிறீங்க, அப்ப தனியா இருக்கிறீங்க, அப்ப உங்க கையில போனும் இருக்கு. இப்ப என்ன நடக்கும்? படிக்கும் போதோ எழுதும் போதோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்ப நீங்க ஐசோலேட் பண்ணிக்கும் போது என்ன நடக்கும்னா, மொபைல் வீட்டுல இருக்கட்டும், நீங்க மொட்டை மாடியில போய் படிக்கலாம். இப்ப வந்து படிப்புல மட்டும்தான் கவனம் இருக்கும். மொபைல் எடுக்கணும்னு தோணுனா கூட கீழே போய் எடுக்கணுமா அப்படின்ற அந்த சோம்பேறித்தனம் வந்துடும் ஒண்ணு. அதே சமயம் உங்க கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா உங்க மனசுக்கும் அது தெரியாது. அதாவது இதுதான் வந்து சைக்காலஜில அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க கண் பார்வையில இருந்து ஒரு விஷயம் மறையும் போது உங்களுடைய மனசுல இருந்தும் அந்த விஷயம் வந்து மறைஞ்சுதான் இருக்கும்.